மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ப்ராசஸ் பிளானிங்ல ரெண்டாவது பார்ட், அதாவது 5th யூனிட் ரெண்டாவது பார்ட் பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் ஃபார் அசைனிங் கட்டிங் வேரியபிள்ஸ். அதாவது மெஷினிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டிங் வேரியபிள்ஸ் அசைன் பண்ணணும். கட்டிங் வேரியபிள்ஸ் அப்படின்னா 3 டெப்த் ஆஃப் கட்டு சொல்லுவாங்க, ஸ்பீடு சொல்லுவாங்க, ஃபீடு. இந்த ஸ்பீடு, ஃபீடு, டெப்த் ஆஃப் கட் நம்ம அசைன் பண்ணணும். இதை எந்த ஆர்டர், முதல்ல எதை அசைன் பண்ணுறது, ரெண்டாவது எதை அசைன் பண்ணுறது, மூணாவது அசைன் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் எதை அசைன் பண்ணணும் அப்படின்னா டெப்த் ஆஃப் கட் தான் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணணும். ஆர்டர் இதான். ஃபர்ஸ்ட் அசைனிங் எது, டெப்த் ஆஃப் கட். ரெண்டாவது அசைனிங் என்னது, ஃபீடு. மூணாவது தான் ஸ்பீடு. சப்போஸ் டெப்த் ஆஃப் கட்டுனா என்ன, இப்போ டெப்த் ஆஃப் கட்னா என்ன செய்ய போகிறோம், லேத்துலேயே அதுலேயே நம்ம ஜாப்பை ஃபிட் பண்ணி மெஷினிங் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஒரு கட்டுக்கு எவ்வளோ மெட்டீரியல் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், ஒரு கட்டுக்கு எவ்வளோ மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுவோம், அந்த மெட்டல் ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த அளவு தான் டெப்த் ஆஃப் கட். மெஷினிங் அலவன்ஸுங்கிறது, ஸோ டெப்த் ஆஃப் கட்டுங்கிறது மெட்டீரியல்லேருந்து மெட்டலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கட்டுக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியலோட அளவு தான். ஒரு கட்டுக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய மெட்டீரியலோட அளவு தான் டெப்த் ஆஃப் கட். ஸோ அந்த டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ கொடுக்குங்க டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ வேகமாக, இப்போ டெப்த் ஆஃப் கட் அதிகமாக கொடுத்து வச்சுக்கோமே, டூலை வேகமாக நகர்த்த முடியுமா? முடியாது. டெப்த் ஆஃப் கட் கம்மியாக கொடுத்து என்ன செய்யலாம், டூலை வேகமாக நடக்கும். டூலை நகர்த்துறது தான் ஃபீடு. டூலை மெட்டலுக்குள்ளே கொடுக்குறது டெப்த் ஆஃப் கட். ஜாப் ரொட்டேட் ஆகிறது என்னது, ஸ்பீடு. ஸோ இப்போ டெப்த் ஆஃப் கட்டை பொறுத்து தான் ஃபீடு ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ முதல்ல எதாவது அசைன் பண்ணணும் அப்படின்னா டெப்த் ஆஃப் கட்டை. இப்போ டெப்த் ஆஃப் கட்னா முதல்ல என்னென்ன இருக்கும், டெப்த் ஆஃப் கட்னா ஒரு ஜாப்பை இருந்து மெட்டீரியலை ரிமூவ் பண்ணக்கூடிய மெட்டலோடைய அளவு, ஒரு கட்டுக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய மெட்டலோட அளவு டெப்த் ஆஃப் கட். ஸோ இந்த டெப்த் ஆஃப் கட்டை நம்ம டிசைட் பண்ணும்போது நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம், இதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். லேத்து அப்படின்னா 0.5 mm கொடுத்தோம்னா 1 mm கட் ஆகும் மொத்தத்தில். ஏன்னா அவர் ரவுண்ட் ஜாப், ஒன் சைடில் 0.5 mm டெப்த் ஆஃப் கட் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை mm கட் எடுக்கும், 1 mm கட் எடுக்கும். ஸோ இதே இது மில்லிங் மிஷின் அல்லது வேற ஏதாவது ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டேன்னா 1 mm டெப்த் ஆஃப் கட்னா 1 mm டெப்த் ஆஃப் கட் அளவுக்கு தான் மெட்டலை ரிமூவ் பண்ணும். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் அந்த ரவுண்டட் ஜாப், ரொட்டேட்டிங் ஜாப்புக்கு டெப்த் ஆஃப் கட் 0.5 அப்படியே டபுள் ஆகும், ரைட்டா? அதனால டிவைட் பை 2 போடுவாங்க, டெப்த் ஆஃப் கட்டை டிவைட் பை 2 போடுவாங்க. அதே இது சாதாரண மிஷின், வெல்டிங் மிஷினு, ஷேப்பிங் மிஷினு, பிளானிங் மிஷின், இந்த மாதிரி மிஷின் எடுத்துட்டா எத்தனை கொடுக்கும் அத்தனை தான் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ இப்போ இந்த டெப்த் ஆஃப் கட்டை எப்படிலாம் நம்ம இது பண்ணுறது, டெப்த் மெஷினிங் அலோன்ஸ் குறைவாக இருந்தால் மெட்டலை நீக்க வேண்டியது. மெஷினிங் அலோன்ஸ் குறைவாக இருந்தால் குறைந்தளவு மெட்டல், அதாவது நம்ம அலோன்ஸ் ஒரு 0.5 mm தான் எடுக்க வேண்டியிருக்குன்னா நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் போல மெட்டல் எடுக்கணும். அதே இது ஒரு 10 mm மொத்தத்தில் டயமீட்டர் ஒரு 30 mm டயமீட்டர் இருக்கு, 30 mm டயமீட்டர் 20 mm டயமீட்டர் சுருக்கணும். அப்போ எவ்வளோ, 30 - 20னா 10, 10 பை 2னா 5 mm. ரவுண்ட் ஜாப் 5 mm கட்டு கொடுத்தாதான் டோட்டல். அப்போ 5 mm ஒரே கட்டில் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ என்னது, அலவன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு நம்பர் ஆஃப், சின்ன கொஞ்சம் போல அலவன்ஸ் இருந்தால் ஒரே கட்டு, நம்பர் ஆஃப் கட்டு 1. ஸோ ஒரு 10 mm 30லேருந்து 20 கொண்டு வரோம் அப்படின்னா என்னது, எத்தனை கட்டு கொடுக்கும், நம்பர் ஆஃப் கட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் கட். நம்பர் ஆஃப் கட் அந்த அலவன்ஸ் பை அலவன்ஸ் கண்டுபிடிக்கணும். அலவன்ஸ் எவ்வளவு, அலவன்ஸ் எவ்வளவுப்பா, அலவன்ஸ் அலவன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அலவன்ஸ் 30, ரைட்டா? 30 - 20னா 10. அப்ப 10 நம்ம ஒரு கட்டுக்கு எவ்வளவு கொடுக்க போறோங்கிற முதல்ல முடிவு பண்ணணும். ஒரு கட்டுக்கு எவ்வளவு, 2 mm கொடுக்க போறோம். இப்ப நமக்கு எத்தனை mm கட்டு எடுக்கணும், 30 - 20, அப்போ 10, 10 by 2 5. அப்போ 5 mm ஒரே நேரத்தில் கட்டு, 2 mm தான் ஒரு கட்டுக்கு கொடுக்க முடியும். அப்போ 2 mmனா 2 × 4 100 ஒரே மாதிரி. அப்போ எத்தனை கட்டு, நம்பர் ஆஃப் கட்டு 3. ஸோ நம்பர் ஆஃப் கட்டுங்கிறது அந்த மெஷினிங் அலவன்ஸ். மெஷினிங் அலவன்ஸ்னா என்னன்னா, மெட்டல் அந்த ஜாப்ல இருந்து தேவையான ஷேப்பை கொண்டு வர்றதுக்கு நீக்கப்பட வேண்டிய மெட்டலோட அளவு, அதான் மெஷினிங். ஜாப்பை ஒரு குறிப்பிட்ட ஷேப்பு கொண்டு வர்றதுக்கு நீக்கப்பட வேண்டிய மெட்டலோட அந்த அளவு மெஷினிங் அலவன்ஸ். டெப்த் ஆஃப் கட் சொல்லுங்க, ஒரு கட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஆழம், அது டெப்த் ஆஃப் கட். இப்போ நம்பர் ஆஃப் கட்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ நம்பர் ஆஃப் கட்டுங்கிறது மெஷினிங் அலவன்ஸ் டிவைடட் பை டெப்த் ஆஃப் கட். ஒரு கட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும், ஒரு கட்டு கொடுக்கக்கூடிய அளவு போட்டோம்னா நம்பர் ஆஃப் கட். நம்பர் ஆஃப் கட் என்னது, டிபெண்ட்ஸ் அப்பான் தி மெஷினிங் அலவன்ஸ். அடுத்து இதை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன,
இப்போ சப்போஸ் நம்ம டெப்த் ஆஃப் கட் வந்து எப்படி கொடுக்குறது? இப்போ ரஃப் மிஷினிங்காக இருந்தால் டெப்த் ஆஃப் கட் வந்து என்னது, அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி மெஷின். சொல்ல இதில் 4 to 5 mm போட்டிருக்காங்க. ஆனால் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மெஷின். மெஷினோட கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்னா 4 to 5 mm கொடுக்கலாம். நம்ம ரஃப் மெஷினிங் தேவையாக இருந்தால் கூட மெஷினோட கெப்பாசிட்டி நல்லா இல்லைன்னா இந்த அளவு கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நம்மளாம் கெப்பாசிட்டியான மெஷினாக இருந்தால் ரஃப் மெஷினிங் வந்து 4 to 5 கொடுக்கலாம். அது செமி ஃபினிஷிங்னா என்னது 0.5 to 2 mm கொடுக்கலாம். ஃபினிஷிங்காக இருந்தால் 0.1 to 0.4. இது வந்து ஓகே. இது வந்து எந்த மிஷினுக்குனாலும் இந்த ரேஞ்ச் ஓகே. ரஃப் மிஷினுக்கு 4 to 5 mmங்கிறது நம்ம சாதாரண நம்ம இதெல்லாம் லேத்து மிஷினில் வந்து மேக்ஸிமம் 1 mm அல்ல 2 mm மேலே நம்மளால கொடுக்க முடியும். கொடுத்தோம்னா என்ன ஆகும், மிஷின் வந்து வைப்ரேட் ஆகி மிஷின் வந்து என்ன ஆயிரும், அஃபெக்ட் ஆயிடும். ஸோ அதுக்காக என்ன செய்வாங்கன்னா அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ டெப்த் ஆஃப் கட்டுனா என்ன? டெப்த் ஆஃப் கட்னா மெட்டலை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கட்டுக்கு கொடுக்கக்கூடிய மெட்டலோட ஆழம், அது டெப்த் ஆஃப் கட். ரைட்டா? டெப்த் ஆஃப் கட்டில் நம்பர் ஆஃப் கட் எப்படி கண்டுபிடிக்கிறது? மெஷினிங் அலவுன்ஸ் பை ஒரு கட்டுக்கு கொடுக்கக்கூடிய அளவு டெப்த் ஆஃப், அதாவது மெஷினிங் அலவுன்ஸ் பை டெப்த் ஆஃப் கட்னா நம்பர் ஆஃப் கட். மெஷினிங் அலவுன்ஸ் பை டெப்த் ஆஃப் கட்னா நம்பர் ஆஃப் கட்டுன்னு வந்துடும். ஓகே. இது வந்து ரஃப் மிஷினிங்க்கு அதிகமாக கொடுக்கலாம், செமி ஃபினிஷிங்க்கு கொஞ்சம் குறைக்கலாம். ஃபினிஷிங் தேவைன்னா ஜாப்போட சர்ஃபேஸ் நல்லா ஃபினிஷிங் தேவைன்னா டெப்த் ஆஃப் கட்டு கம்மியாக கொடுக்கும். ஸோ அடுத்த கட்டிங் அசைன் பண்ணக்கூடிய கட்டிங் வேரியபிள்ஸ் வந்து ஃபீடு. முதல் டெப்த் ஆஃப் கட் அசைன் பண்ணிட்டோம், அடுத்து ஃபீடு அசைன்மெண்ட். ஃபீடுனா என்ன? ஃபீடுனா அந்த ஒரு டூல் வந்து ஜாப் மீது நகர்ந்த தூரம். டூலானது ஜாப் மீது நகர்ந்த தூரம், அதான் ஒரு நிமிஷத்துக்கு நகர்ந்த தூரம் இப்படின்னு சொல்லலாம். அது லேத்தா இருந்தா ஒரு சுற்றுக்கு அந்த டூலானது நகர்ந்த தூரம். ஒரு சுற்றுக்கு ஜாப் மீது டூல் நகர்ந்த தூரம் ஃபீடுன்னு சொல்லலாம். அல்லது சில இதுல வந்து ஜாப்பு வந்து என்னது நகரும், டூல் நகரும், டூல் ஃபிக்ஸ்ட் ஆகும். சப்போஸ் பாத்தீங்கன்னா மில்லிங் மிஷின்ல பாரு, மில்லிங் மிஷின்ல டூல் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகும், கட்டர் வந்து ஒரே இடத்துல ரொட்டேட் ஆகும். இப்ப இதுல என்ன செய்வாங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு டூல் நகர்ந்த தூரம், அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அந்த கட்டர் ஒரு ரொட்டேஷன் ஆகும்போது எவ்வளவு தூரத்துக்கு ஜாப் வந்து நகரும். அப்ப டூல் ஆனது ஜாப்பின் மீது ஒரு நிமிஷத்துக்கு அல்லது ஒரு ரொட்டேஷனுக்கு நகர்ந்த தூரம் வந்து ஃபீடு. இப்ப அதே மாதிரிதான் ஃபீடுங்கிறது இந்த பினிஷிங்கை பொறுத்து மாறலாம். பினிஷிங் நல்லா தேவைப்படுதுன்னா ஃபீடு வந்து கம்மியா கொடுக்கணும், பினிஷிங் ரஃபா இருந்த போதுன்னா ஃபீடு வந்து நினைச்சலாம் அதிகமாக கொடுக்கலாம். ஸோ அந்த ஃபீடு வந்து எதை பொறுத்து மாறுது? டெப்த் ஆஃப் கட்டை பொறுத்து மாறுது. டெப்த் ஆஃப் கட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஃபீடு கம்மியாக கொடுக்கணும், டெப்த் ஆஃப் கட் ஜாஸ்தியாக கொடுக்குறேன்னா ஃபீடு வந்து குறையாக கொடுக்கணும். ஓகே. ஸோ அதை டெப்த் ஆஃப் கட் அதிகமாக கொடுக்குற பொறுத்து ஃபீடு குறையும். டெப்த் ஆஃப் கட் வந்து குறையாக கொடுக்குன்னா ஃபீடு வந்து நினைச்சிடலாம் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எதாவது அசைன் பண்ணிட்டோம், டெப்த் ஆஃப் கட் அசைன் பண்ணியாச்சு, ஃபீடு அசைன் பண்ணி. ஸோ இந்த ரெண்டையும் அசைன் பண்ணியாச்சுன்னா அடுத்து கட்டிங் வெலாசிட்டி, அதாவது கட்டிங் ஸ்பீடு. கட்டிங் ஸ்பீடுங்கிற என்னது, ஒரு நிமிஷத்துக்கு ஜாப் வந்து சுற்றக்கூடிய அந்த சுற்றுக்கள் எண்ணிக்கை, ஒரு நிமிஷம் அல்ல நகர்ந்த வேகம், ஒரு நிமிஷத்துக்கு ஜாப் நகர்ந்த வேகம். போனதுல என்ன சொன்னா ஒரு நிமிடத்திற்கு டூல் நகர்ந்த தூரம்னு சொன்னேன், டூல் நகர்ந்த தூரம். இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஜாப் நகர்ந்த வேகம் அல்லது டூல் நகர்ந்த வேகம் அப்படின்னா கட்டிங் வெலாசிட்டி. இப்ப கட்டிங் வெலாசிட்டி வந்து என்னது, எதை பொறுத்து ரெண்டு மாறுபடும், ஸ்பீடை பொறுத்தும் டெப்த் ஆஃப் கட்டும் ரெண்டையும் பொறுத்து மாறுபடக்கூடியது. இப்ப கரெக்டா இதை வந்து பொதுவாக பாதிக்கக்கூடிய பார்வைகள் என்ன அப்படின்னா டெப்த் ஆஃப் கட் ஃபீடுன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து கட்டிங் டூல்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ், கட்டிங் டூல்ல வந்து இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ், இந்த ஃபோர்ஸஸ் காரணமா கட்டிங் வெலாசிட்டி ஸ்பீடு வந்து பாதிக்கலாம். அடுத்து வந்து கட்டிங் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா இந்த கட்டிங் வெலாசிட்டி வந்து பாதிக்கும், அதாவது கட்டிங் ஸ்பீடு வந்து பாதிக்கும். டூல் வந்து ரொம்ப தேய்மானம் அடைஞ்சாலும் இது என்ன செய்யும், பாதிக்கும். ஸோ இந்த பாதிப்புகள் இல்லாம வந்து நம்ம என்ன செய்யணும், இதை செய்யணும்னா நம்ம அதுக்கு தகுந்தபடி அளவுகள் எடுத்து அந்த ஒவ்வொரு ஃபேக்டர் பொறுத்து நம்ம வந்து இந்த கட்டிங் ஸ்பீடை செலக்ட் பண்ணோம்னா சரி. இந்த கட்டிங் ஸ்பீடை வந்து வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? V = c/t/m/f/x. இந்த சிங்கிறது கான்ஸ்டன்ட், கட்டிங் இந்த கான்ஸ்டன்ட்ங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் ஒர்க் மெட்டீரியல், டூல் மெட்டீரியல், அடுத்து கட்டிங் டூல் லைஃப், இதை பொறுத்து கட்டிங் ஆயில், இதை பொறுத்து கொடுக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் தான் என்னது சி. டிங்கிறது டெப்த் ஆஃப் கட்னு வச்சுக்கோ, ஸ்மால் டிங்கிறது டெப்த் ஆஃப் கட், எஃப்ங்கிறது ஃபீடு. இது நம்ம ரெண்டு அசைன் பண்ணிட்டோம், டிஎஃப் ஆல்ரெடி அசைன் பண்ணியாச்சு, டிஎஃப் அசைன் பண்ணி. சிங்கிறது கான்ஸ்டன்ட், அது டேபிள்ல வந்து நம்ம டிசைன் டேபிள் போய் பார்த்தோம்னா இந்த சி வேல்யூ கொடுப்பாங்க. இந்த எம்எக்ஸ்னா என்ன? எம்ங்கிறது
என்ன கொடுத்தோம், m and x கான்ஸ்டன்ட். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒர்க் மெட்டீரியல் அண்ட் டூல் மெட்டீரியல். டூல் மெட்டீரியலை பொறுத்து ஒர்க் மெட்டீரியலை பொறுத்து மாறக்கூடிய கான்ஸ்டன்ட். கீழே என்ன கொடுத்துட்டாங்க பாரு, m ஈக்குவல் டு 0.25 இருந்தா x ஈக்குவல் டு 0.33. இது வந்து என்னது, ஸ்பீடு வந்து 0.25 mm ரெவல்யூஷன். இதுக்கு கம்மியா இருந்தா 0.25 mm ஓட ஸ்பீடு வந்து கம்மியா இருந்தா m ஈக்குவல் டு 0.25, x ஈக்குவல் டு 0.33. இதே இது 0.25 விட அதிகமா ஸ்பீடு இருந்துச்சுன்னா m வந்து 0.25, x வந்து 0.6. இப்ப m, x, c, df இந்த 3 வேல்யூ இதுல போட்டாச்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், v ஓட வேல்யூ கிடைச்சிரும். இதான் என்னது, அசைனிங் கட்டிங் வேல்யூஸ். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய இது வந்து இந்த டாபிக் வந்து மெஷினிங் டைம் கால்குலேஷன் தான். ஸோ இதுல வந்து முக்கியமா நம்ம என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் பார்க்க போறோம்னா, லேத் மிஷின் பார்க்க போறோம், ட்ரில்லிங் மிஷின் பார்க்க போறோம், கோச்சிங் பார்க்க போறோம், அடுத்து இது ஷேப்பர் மிஷின் பார்க்க போறோம், பிளானர் மிஷின் பார்க்க போறோம், மில்லிங் மிஷின் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகையான மிஷின்ஸ் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம் வந்து எதில் கேட்பாங்கன்னா, லேத்துல கேட்கலாம், ஷேப்பர்ல கேட்கலாம், மில்லிங்ல கேட்கலாம். லேத்து, ஷேப்பர், பிளானர், மில்லிங், இந்த 4 டைப் ஆஃப் இதுல வந்து மோஸ்ட்லி வந்து 10 மார்க்ஸ் கேட்பாங்க. 3 மார்க்ஸ் கேட்டா லேத்துல கேட்பாங்க, ட்ரில்லிங்ல கேட்பாங்க, கோச்சிங் இதுல இருந்து கேட்கலாம். இப்ப கால்குலேஷனா மெஷின் டைம் ஃபார் டிஃபரெண்ட் லேத் ஆப்ரேஷன். லேத்துல நடக்கக்கூடிய ஆப்ரேஷனுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த மெஷின் டைம் கால்குலேட் பண்றது, என்னென்ன ஆப்ரேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, டேனிங் ஆப்ரேஷன் பார்க்க போறோம். டேனிங் ஆப்ரேஷனை ஒரு ரவுண்ட் ஜாப்ல மெட்டலை வந்து ஸ்ட்ரைட்டா ரிமூவ் பண்றது டேனிங். அதோட சர்ஃபேஸ்ல ரிமூவ் பண்றது பேரு டேனிங். பேசிங் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ரவுண்ட் ஜாப்ல அதோடைய முகப்பு பகுதியில் வந்து மெட்டலை ரிமூவ் பண்றதுக்கு வந்து பேசிங். த்ரெட்டிங் என்னது, அதோட சர்ஃபேஸ்ல வந்து ஒரு கெமிக்கல் குருவை ஏற்படுத்தணும்னா அது த்ரெட்டிங். அதே உள்ள இன்டர்னலா த்ரெட் ஏற்படுத்தினா அது இன்டர்னல் த்ரெட்டிங். அவுட்டர் சர்ஃபேஸ்ல பண்ணா அது எக்ஸ்டர்னல். நர்லிங் அப்படின்னா ஒரு ஜாப்பை வந்து பிடிமான கிரிப்புக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் வந்து நர்லிங். ட்ரில்லிங்கிறத ஒரு ஜாப்ல வந்து என்னது, ட்ரில் பண்றோம், ஹோல் ப்ரொவைட் பண்றோம், துளையை வந்து ஏற்படுத்துறது ட்ரில்லிங். பார்ட்டிங் ஆஃப் அப்படின்னா அந்த ஜாப்பை வந்து லேத்துல ஒரு ஜாப் மாட்டோம், அந்த ஜாப்பை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுக்கிறது பார்ட்டிங் ஆஃப். ஸோ இந்த ஆப்ரேஷனுக்குரிய இதை வந்து நம்ம வந்து மெஷின் டைப் எடுக்கணும். இப்போ வந்து டேனிங் ஆப்ரேஷன் எல்லாத்துக்கும் சேம் ஒரே மாதிரி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது இப்படி கூட வச்சுக்கலாம், L + A + O / NF, L + A + O / NF, அல்ல F1 வச்சுக்கோ. அது பொதுவாக வந்து இந்த L/Fn தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஏயும் 0 மேக்ஸ் கிட்டத்தட்ட வந்து அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் அளவா இருக்கனால லேத்தை பொறுத்தவரை L/Fn எடுத்துக்கிடுவாங்க. ஓகே, இப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த டயமீட்டர் D வந்து கொடுக்கும். இது வந்து டயமீட்டர் D. இது வந்து நம்ம டில இருந்து இந்த அளவு கொண்டு வரும். இது வந்து இந்த ஆப்ரேஷன் இந்த டயமீட்டர்ல இருந்து டிங்கிற இந்த டயமீட்டர்ல இருந்து இந்த ஸ்மால் டி இந்த டயமீட்டர் கொண்டு வரணும்னா நம்ம என்ன செய்யணும், இங்க இருந்து இவ்வளவு லென்த்துக்கு மெட்டலை வந்து நம்ம என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணணும். ஸோ அப்ப டெப்த் ஆஃப் கட்டுங்கிறது D - ஸ்மால் டி பை எவ்வளவு, ஒரு எம் கொடுக்கணும் பை 1, ½ எம் கொடுக்கணும் பை 0.5 கொடுத்தோம்னா நம்பர் ஆஃப் கட் வந்து தெரிஞ்சு போகும். ஓகே, இப்போ வந்து இது இப்போ சிலிண்டிங், இப்போ டைனிங் ஆப்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சிலிண்டிகல் ஜாப்ல வந்து அதோட எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்ல மெட்டலை ரிமூவ் பண்றது பேரு என்னது, லேத்துல போய் ரிமூவ் பண்றது பேரு டேனிங் ஆப்ரேஷன். ஸோ இப்போ இதுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னன்னா, இதுதான் ஃபார்முலா. T = L + A + O / Fn. Lங்கிறது இந்த லென்த் ஆஃப் ஜாப். Lங்கிறது இந்த லென்த், இங்க இருந்து இங்க வரைக்கும் கிடையாது, எவ்வளவு தூரம் ஆப்ரேஷன் பண்றோமோ அந்த ஆப்ரேஷனோட லென்த், இங்க இருந்து இங்க வரைக்கும் பண்றோம். ஸோ இது L. ஸோ ஏங்கிறது டூல் அப்ரோச். டூல் அப்ரோச்னா இப்போ டூல் வந்து என்ன செய்யும், இங்க இருக்கும், இங்க இருக்கிற டூலை என்ன செய்ய போறோம், அப்படியே என்னது உள்ள கொண்டு போறோம். இல்லைன்னா இங்க இருக்கும் முன்னாடி எங்கிட்ட வச்சுக்கோ, ஒண்ணு இந்த பக்கம் இருந்து கிட்ட வரலாம், அல்லது மேல இருந்து இப்படி போகலாம். அப்ப இங்க இருந்து இங்க போற டூல் வந்து அந்த மெஷினிங்க்கு முன்னாடி ஜாப்பை டச் பண்றதுக்காக டூல் நகர்ந்து போறோம். டூல் அப்ரோச் என்னது, மெஷினிங்க்கு முன்னாடி ஜாப்பை வந்து டச் பண்றதுக்காக டூல் நகர்ந்த தூரம் டூல் அப்ரோச். அடுத்து ஓவர் டிராவல். ஓவர் டிராவல்னா இப்போ ஜாப்புங்க இருந்து இங்க வரைக்கும் கட் பண்ணியாச்சு, கட் பண்ணதுக்கு அப்புறம் டூலை வெளியே எடுத்தா தான் இங்க கொண்டு வர முடியும், அப்படியே ஒரு சீட்டே கொண்டு வர முடியும். ஸோ அப்போ இது வந்து ஓவர் டிராவல். இப்போ இங்க எடுத்துட்டு இப்போ வெளியே ரிட்டர்ன் ஆகுறோமா, அப்போ ரிட்டர்ன் ஆகும்போது என்னது, அது தேவையில்லாத அன்னெசரி டைம். ஸோ அப்போ அது வந்து ஓவர் டிராவல். இது வந்து அப்போ அப்ரோச்னா என்னது, ஓவர் டிராவல் என்னது. டூல் அப்ரோச்னா என்னது, ஜாப்புக்கு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஜாப்பை டச் பண்றதுக்காக டூல் நகரத்து தூரம் வந்து டூல் அப்ரோச். ஓவர் டிராவல்னா ஜாப்பை விட்டு வெளியே வர்றதுக்கூடிய ஒரு இது வந்து என்னது, ஓவர் டிராவல் வச்சு. ரைட்டா. அடுத்து எஃப்ங்கிறது ஃபீட்பேக் ரிவல்யூஷன்.
ஃபீட் பர், அதாவது mm per revolution. ஃபீடுங்கிறது mmல சொல்லுவோம், பை ஒரு ரிவல்யூஷனுக்கு எவ்வளவு தூரம் நகருது. ஓகே. ஸோ இப்போ இதில் எல் கொடுத்துருவாங்க, ஏ வந்து கொடுக்கலைன்னா நம்ம வந்து நம்மளாம் ஜீரோன்னு அச்சீவ் பண்ணி போகிறோம், ஓவும் அதே மாதிரி கொடுக்கலைன்னா ஜீரோ அச்சீவ் பண்ணி போகிறோம். அடுத்து என்னுங்கிறது இந்த இருக்கு ஸ்பீடு, அதாவது 1000 s by πd, 1000 s by πd. இந்த எஸ் கொடுப்பான், சில இடத்துல வின்னு கொடுப்பாங்க. இந்த எஸ்ன்னு கொடுப்பாங்க, சில இடத்துல என்ன கொடுப்பாங்க, வி கட்டிங் ஸ்பீடுன்னு பார்த்தோம்ல முதல்ல போன டாபிக்ல, அதான் இந்த எஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ 1000 s by πd, அப்போ 1000 எஸ் வி வந்து கொடுப்பாங்க. விங்கிறது சர்ஃபேஸ் கட்டிங் ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, அந்த இது கொடுப்பாங்க. அது மீட்டர் பெர் மினிட்ல கொடுப்பாங்க. ரைட்டா, மீட்டர் பெர் மினிட்ல கொடுக்கறனால 1000 மாற்றிக்கலாம். அடுத்து பை இன்ட்டு டயமீட்டர், அதாவது இந்த மேக்ஸிமம் டயமீட்டர். முதல்ல எதில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த டயமீட்டர் போடணும். ஸோ டயமீட்டர் போட்டோம்னா எண்ணு கிடைக்கும். எண்ணெய் தூக்கி இங்கே போட்டோம்னா உனக்கு என்ன கிடைக்கும், இது டேனிங் ஆப்ரேஷனுடைய மேஷின் டைப். சிம்பிளாக இருக்க கால்குலேஷன் எல் பை எஃப்என் வச்சுக்கோ. இந்த ஏஓங்கிற மறந்து எல் பை எஃப்என், ஏஓ கொடுத்தா அதை அப்படியே எல்லோட ஆட் பண்ணிக்கிறோம், எல் பை எஃப்என். ஸோ இது டேனிங். அடுத்து பேசிங். பேசிங்னா என்னது, முகப்பு பதில பண்ணுறது. பேசிங்னா என்னது, முகப்பு பதில பண்ணுறது. ஸோ முகப்பு பதில பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வந்து மொத்தமாக பண்ணக்கூடிய தூரம். ஆனால் டூல் வந்து இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் நகர்ந்தாலும், அதாவது இந்த ஜாப்போட சர்ஃபேஸ்ல இருந்து இந்த சென்டர் வரைக்கும் நகர்ந்தாலோ, அல்லது சென்டர்ல இருந்து அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் நகர்ந்தாலோ மெஷின் ஃபுல்லாக இதான் லென்த்து ஃபுல்லாக கட் ஆயிருமா. அப்போ நமக்கு வந்து இந்த எண்டுல இருந்து இந்த எண்டுக்கு நகர்த்தணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டா, சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் அல்லது சர்ஃபேஸ்ல இருந்து சென்டர் வரைக்கும் நகர்த்தினா போதும். அப்போ இந்த லென்த்துங்கிறது டயமீட்டர்ல பாதி, டயமீட்டர்ல பாதி. அப்போ இப்போ ஸ்பேசிங் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஜாப்போட முகப்பு பகுதியில் லேத்தை பயன்படுத்தி மெட்டலை மூவ் பண்ணுறது. லேத் மிஷினில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஜாப்போட ஃபேஸில் வந்து முகப்பு பகுதியில் மெட்டலை மூவ் பண்ணுறது ஃபேஸிங். ஸோ ஃபேஸிங்கில் லென்த் அப்படிங்கிறது இது அந்த பக்கம் பண்ண போகிறோம். ஸோ லென்த்துங்கிறது இதுதான் லென்த்து. ஆனால் நமக்கு வந்து ஃபுல்லாக இவ்வளோ தூரம் நகர தேவையில்லை, இந்த சென்டர்லேருந்து இங்கே வரைக்கும் நகர்ந்தா நமக்கு போதும். அப்போ டயமீட்டரில் பாதி. அப்போ n ஈக்குவல் டு என்னது, நம்ம எல்லாமே சொன்னதான் 1000 v by πd. இப்போ 1000 v கொடுப்பாங்க, பை டி, டிங்கிறது என்னது, இந்த இதான் டயமீட்டர். டயமீட்டர் இதை எடுத்துக்கோ, இது டயமீட்டர் வந்து இதை எடுத்துக்கோ. டிங்கிறது இது டயமீட்டர் அப்படிங்கிறது என்னது, இந்த டோட்டல் டய எடுத்துக்கோ. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்து n கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டி டிஎம் சீக்வல் டு மெஷினிங் டைம் சீக்வல் டு எல் பை எஃப்என். இந்த எல்லுங்கிறது டி பை டூ, எல்லுங்கிறது டி பை டூ, எல்லுங்கிறது டி பை டூ. எஃப்என், எஃப்ங்கிறது ஃபீடு கொடுப்பாங்க, என்னுங்கிறது கண்டுபிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இந்த இடத்துல டின்னு போட்டாலே போதும், டி ஆவரேஜ் போட தேவையில்லை, டி போட்டால் போதும். இந்த டி ஆவரேஜ் எங்கே போடணும், இந்த எல்லுக்கு பதில், லென்த்துக்கு பதில் டி ஆவரேஜே போடும். ஓகே ரைட், இது பேசிங். அடுத்து சேம்பரிங். சேம்பரிங்னு என்னது, ஜாப்போட அந்த எட்ஜை, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஜாப்போட எட்ஜில் வந்து விளிம்பை வந்து ஒரு டேப்பர் சர்ஃபேஸாக டேன் பண்ணுறதுக்கு பேர் என்னது, சேம்பரிங். ஸோ சேம்பரிங் ஆப்ரேஷனுக்கு ஃபார்முலா என்னதா, டி ஈக்குவல் டு எல் பை எஃப்என். இப்போ எல் அப்படிங்கிறது எவ்வளோ லென்த்துக்கு மூவ் பண்ணணும், ஒன்று இப்படி மூவ் பண்ண போனால் இதான் எல், இதான் என்னது எல். ஸோ இங்கேருந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, அந்த எல். எஃப் கொடுப்பாங்க, என் வந்து நம்ம கண்டுபிடிக்கும், என் ஈக்குவல் டு 1000 v by πd. ஸோ பை டி, பை டிங்கிறது இந்த மேக்ஸிமம் டயமீட்டர், பை பி டிங்கிறது மேக்ஸிமம் டயமீட்டர். அடுத்து விங்கிறது கொடுப்பாங்க 1000 v by πd, πd. ஓகே, அடுத்து இப்போ எல், எல்லுங்கிறது எவ்வளோ லென்த்து, இதான் லென்த்து, இந்த இது லென்த் எல். ரைட்டா, இது எல்லு. அடுத்து எஃப் கொடுப்பாங்க, என்னு கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு சேம்பரிங். அடுத்து நர்லிங். ஸோ ஒரு ஜாப்போட சர்ஃபேஸில் கிரிப்னஸ்க்காக நம்ம செய்யக்கூடிய நர்லிங் டூலை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஃபார்மிங் ஆப்ரேஷன். இது வந்து மெட்டல் ரிமூவ் ஆகாது, ஃபார்மிங் ஆப்ரேஷன். இந்த டூலில் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப் அப்படியே இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ இதில் லென்த் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறது, அதான் எல். இது வந்து எல், இது வந்து இந்த டோட்டல் லென்த் வந்து எல். டயமீட்டர் இப்போ n கண்டுபிடிக்கிறது 1000 v by πdன்னு சொல்லுவோம். 1000 vங்கிறது கொடுப்பாங்க, பை டிங்கிறது டயமீட்டர், இந்த மேக்ஸிமம் டயமீட்டர் போட்டு n கண்டுபிடிச்சிடலாம். எஃப் கொடுப்பாங்க, எல்லுங்கிறது இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணுறியோ அதான் எல். ஓகே, இது நர்லிங். அடுத்து ஃபார்மிங். ஃபார்மிங்கிறது ஃபார்மிங் டூலை வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது. ஸோ ஃபார்மிங் டூலை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறது, என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் வந்து நமக்கு என்ன செய்யும், டூல் வந்து நமக்கு இது வந்து ஷேப் கிடைக்கும். ஸோ ஃபார்மிங் டூல்ஸை பயன்படுத்தி அந்த ஜாப்போட சர்ஃபேஸில் வந்து வடிவத்தை ஏற்படுத்துறது என்னது, ஃபார்மிங் ஆப்ரேஷன். ஸோ ஃபார்மிங் ஆப்ரேஷன் ஃபார்முலா வந்து அதே தான், எல் பை எஃப். இந்த எல்லுங்கிறது இந்த டோட்டல் லென்த் அவ்வளோ, இந்த ஜாப்போட ஷேப் எவ்வளோ லென்த்துக்கு பண்ணுறோமோ இதான் எல்.
ஓகே. எல் அடுத்து எஃப் கொடுப்பாங்க. என் வந்து நீ கண்டுபிடிக்கணும். டயமீட்டர் மேக்ஸிமம் டயமீட்டர் வச்சு வி கொடுப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோ. அடுத்து த்ரெட் கட்டிங். அதே லேத்தில் வந்து எப்படி த்ரெட் கட்டிங் பண்ணுறது? த்ரெட் கட்டிங்னா என்னது? ஒரு ஜாப்போட சர்ஃபேஸுக்கு ஒரு கெமிக்கல் குருவை ஏற்படுத்துறது தான் என்னது? த்ரெட் கட்டிங். ஸோ அதில் வந்து 2 டைப் ஆஃப் த்ரெட் கட்டிங் இருக்குது. இன்டர்னல் த்ரெட் கட்டிங், உள்ள இன்டர்னல் ஹோலில் வந்து நம்ம கட் பண்ணுறது இருந்தால் இன்டர்னல் த்ரெட் கட்டிங், வெளியே பண்ணுறது இருந்தால் அது எக்ஸ்டர்னல் த்ரெட் கட்டிங். ஸோ இப்போ இதுக்கு கொஞ்சம் ஃபார்மில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோ. டி ஈக்குவல் டு எல் பை எஃப். இது ஃபீடுனா எஃப், இது என்னன்னா ஆர்பிஎம். எல் பை எஃப் இன்ட்டு என் இன்ட்டு நம்பர் ஆஃப் கட்ஸ். இது வந்து எல்லாத்துக்கும் காமன் தான். நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து காமன், எல்லாத்துக்குமே காமன் தான். இதுல இந்த லென்த் ஆஃப் கட்டுங்கிறது நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து த்ரெட் கட்டிங் போட்டு பிளஸ் 7, எல் பிளஸ் 7ன்னு சொல்லுவோம். எல் எவ்வளவோ அதோட இந்த ஓவர் டிராவல் வந்து 7 வச்சு, ரைட்டா? ஃபீடு கொடுப்பாங்க. ஃபீடு வந்து இந்த கீழே இருப்பாரு. ஃபீடுங்கிறது பிச் ஆஃப் த்ரெட் தான். சிங்கிள் ஸ்டார்டா இருந்தால் பிச் ஆஃப் த்ரெட் எடுக்கணும், மல்டி ஸ்டார்டா இருந்தால் லீட் ஆஃப் த்ரெட் எடுக்கணும். இதை வந்து ஃபீடுக்கு பதில் எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் கட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் த்ரெட் இருந்தால் 2.5 இன்ட்டு பிச்சு, இன்டர்னல் த்ரெட் இருந்தால் 3.2 பிச்சு. இங்கே பிச்சு கொடுத்துருவாங்க. பிச்சை வந்து என்னது 2.5 பெருக்குனீங்கன்னா நம்பர் ஆஃப் கட்ஸ் கிடைச்சிடும். அடுத்து பிச்சு கொடுத்து என்னது எக்ஸ்ட்ரா இன்டர்னல் த்ரெட் இருந்தால் 3.2 பண்ணுங்க. சப்போஸ் பிச்சு கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த பிச்சு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நீ எடுத்துக்கலாம். சப்போஸ் பிராஸ் மெட்டீரியல் இருந்தால் நம்பர் ஆஃப் கட் வந்து 3 எடுத்துக்கலாம். அலுமினியமாக இருந்தால் மேக்ஸிமம் வந்து 4 கட்டு எடுத்துக்கலாம். காப்பராக இருந்தால் 5 நம்பர் ஆஃப் கட்டு 5 எடுத்துக்கலாம். கேஸ்டர் இருந்தால் 6 எடுத்துக்கலாம். மைல்டிஸில் இருந்தால் 8 எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி இல்லை டேபிளை செக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மெட்டீரியல் தகுந்தபடி கரெக்டாக மெட்டீரியல் தகுந்தபடி மாறும். ஸோ அப்போ த்ரெட் கட்டிங் ஃபார்முலா எல் பை எஃப்என் இன்ட்டு நம்பர் ஆஃப் கட்டு, எல் பிளஸ் 7, லென்த் ஆஃப் கட்டு வந்து எல் பிளஸ் 7 வச்சுக்கோ. ஃபீடுங்கிறது பிச்சு தான் ஃபீடு, பிச்சு தான் ஃபீடு. ஆர்பிஎம் வந்து நம்ம 1000 வி பை 5D அதை வச்சு பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் கட்ஸுங்கிறது கீழே வந்து என்னது 2.5 இன்ட்டு பிச்சு. எக்ஸ்ட்ரா மேக்ஸிமம் ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அப்போ 2.5 இன்ட்டு பிச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இதை தூக்கி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் கூட பார்க்கலாம், அடுத்த கிளாஸ் கூட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.